ஹalleluya. இந்த நாளின் தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு தந்த வேத வார்த்தை சங்கீதம் 118 22 23 வசனங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆமென், ஹalleluya. சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார், அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. எது கர்த்தராலே ஆயிற்று? அதே வேத பகுதியில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வீடு கட்டுகிறவர் வேண்டாம் என்று தூக்கி எறிந்த கல்லே ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை தாங்குகிற மூளை கல்லாய் மாறிற்று. அதை பார்க்கிறவர்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கும். தூக்கி எறியப்பட்ட வேண்டாம் என்று தூக்கி வீசப்பட்ட கல் ஒரு பெரிய கட்டிடத்தை தாங்கி கொண்டிருக்கிறதே, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. அதுதான் ஆச்சரியத்தை நடத்துகிற நம் தேவனாகிய கர்த்தருடைய கிரியை. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆச்சரியமான தேவன். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் ஆச்சரியமான காரியங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆச்சரியங்களை நிறைவேற்றி ஆச்சரியப்படுத்துகிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களாம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நம்ம சில நேரத்துல எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தர் நமக்காக செய்வார். அல்லேலூயா. இது ஒரு மனுஷரால முடியுமா? பாருங்க, இது இல்லது உலகத்துல வேற யாராலையாவது முடியுமா? ஆச்சரியமான காரியங்களை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒருவரால் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட, எதுக்கும் உதவாது என்று அங்கே ஒரு மூலையில தூக்கி வீசப்பட்ட ஒரு பொருளை எடுத்து பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒருவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல பாருங்க, மனுஷன் இந்த உலகத்துல சிலருடைய வாழ்க்கை இடிக்க தான் அவனால செய்ய முடியும். ஒருவருடைய வாழ்க்கையும் மனுஷரால கட்டி எழுப்ப முடியாது தேவஜனமே. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் இடிக்க விட மாட்டேன், நான் உங்களை கட்டுவேன், நான் உங்களை பிடுங்க விட மாட்டேன், உங்களை அதே இடத்தில் நாட்டுவேன். அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் நாம் ஆராதிக்கிற தேவன். எவரையும் பலப்படுத்த மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு இந்த அனுபவத்துல வந்திருக்கலாம். அவமானத்தின் பாதையிலே குடும்பத்திலே யாருக்கும் தேவையில்லை என்கிற ஒரு தூக்கி வீசப்பட்ட அனுபவத்தில் வந்திருக்கலாம். என்னை சுற்றி அநேகர் இருக்கிறாங்க, ஆனா நான் ஒரு அனாதையை போல் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்கிற அனுபவத்தில் தான் வந்திருக்கலாம். என்னை தள்ளிவிட்ட அனுபவத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான திருப்பு முனை உண்டாகும். அது எப்படி உண்டாகும்? அது கர்த்தராலே உண்டாகும். அது அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். எப்படி தெரியுமா? பாருங்க, ஒரு கொத்தனார் ஒரு வீடை கட்டணும்னு சொல்லி திட்டம் போட்ட உடனே அந்த கொத்தனார் என்ன பண்ணுவார்? முதல் கல்லு தான் கொண்டு அந்த இடத்துல இறக்குவாங்க. அவங்க திட்டமிட்ட பிரகாரம் அந்த வீடை அழகாக கட்ட வேண்டும் என்றால் அந்த கல்லு குமியலா வச்சிருக்கிற அந்த கல்லு சரியா இருக்குமான்னு பார்ப்பாங்க. சரியா தான் இருக்கும்னு தெரிஞ்சுனா அந்த கல்லை முதல் தன்னோட கையில எடுப்பாங்க. கையில எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? இல்ல, நான் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடையூறா இருக்குன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? கையில இருக்கிற கரண்டிய வச்சு இல்லது சுத்தியலை வச்சு அந்த கல்லை கொஞ்சம் அவங்க சைஸுக்கு இடிப்பாங்க. பாருங்க, அப்படியும் அந்த கல்லு இடிச்சும் சரி இல்லைன்னு சொன்னா அந்த கல்லை என்ன பண்ணிடுவாங்க? தூக்கி அந்த கொத்தனார் ஒரு மூலையில கொண்டு போட்டுருவாரு. அல்லேலூயா. இப்ப என்ஜினியர் வருவாரு பாருங்க. வரும்போது அந்த மூலையில தூக்கி போட்ட அந்த கல்லை பார்ப்பாரு. இல்லையே, அந்த கல்லுல ஒரு பலன் இருக்கிறது, அதுல ஏதோ ஒண்ணு இருக்குது. நிச்சயமா இந்த கட்டிடத்துக்கு மூளை கல்லா கொண்டு நிறுத்தினா முழு கட்டிடத்தையும் இந்த கல் தாங்கும் என்று அந்த முதன்மையான அந்த எஜமான் அதை பார்த்து நம்பி தன்னுடைய கரத்திலே எடுத்து
இத வை நீ இந்த கட்டிடத்துல சொல்லி கட்டுறாரு பாருங்க. அப்புறம் அந்த கொத்தனாரு அந்த மூலக்கல்லுடைய தாங்கலோட அந்த கட்டிடத்தை நாலா பக்கமும் கட்டி எழுப்புறாரு. இப்போ தூக்கி எறியப்பட்ட கொத்தனாரே பாப்பா, ஐயோ இது நான் தூக்கி எறிஞ்ச கல்லு இல்ல, இந்த கல்லுலையா இவ்வளவு பெரிய கட்டிடம் நிக்குன்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுவான் பாருங்க. அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ ஜனமே பலவிதமான அவமானத்தோடு யாருக்கும் தேவையில்லை என்று தூக்கி எறியப்பட்ட அனுபவத்தில் என் யாருக்கும் அவசியம் இல்லை என்று வீசி எறியப்பட்ட ஒரு அனுபவத்தில் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை மனிதர்கள் பார்க்கிற விதமாய் பார்க்கவில்லை. கர்த்தருடைய பார்வை உங்களிடம் விசேஷித்த விதமாய் இருக்கிறது. இவளிடம் எனக்குரிய ஒரு விசேஷித்த நோக்கம் இருக்குது, அழைப்பு இருக்குது, பரலோக அபிஷேகம் இருக்குது. இந்த கல் மூலையில தூக்கி போடுற கல் அல்ல, இந்த கல் முழு கட்டிடத்தையும் தாங்குகிற ஓ மூலை கல்லாய் தலை கல்லாய் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் அவர் நம்மை அவருடைய கரத்தில் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கரத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் மேன்மையானது. தள்ளப்பட்ட கல்லா இருந்தாலும் ஹல்லேலூயா கர்த்தருடைய கரத்தில் வந்து விட்டால் அது ஆச்சரியமான கல்லாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை தெரிந்தெடுத்து விட்டார் என்றால் மனிதர்கள் தள்ளினாலும் கர்த்தர் அவர்களை கடைசி வரைக்கும் தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவரை கர்த்தர் கண்ணோக்கி விட்டார் என்றால் மனிதர் வேண்டாம் என்று வீசி எறிந்தாலும் ஆண்டவர் அவருடைய கரத்திலே அவை அழகான மூலை கல்லாய் எடுத்து அவர் மேன்மைப்படுத்துவார். அதுதான் நம் தேவன், ஆச்சரியமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவர் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த தள்ளப்பட்ட கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவர் தள்ளப்பட்ட கல்லாய் தான் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் அவரை வந்து புறக்கணித்தார்கள், அவரை அசட்டை பண்ணினார்கள், அவரை யாரும் சேர்த்து கொள்ளவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இவர் சாதாரண ஒரு தச்சனுடைய மகன் என்று சொன்னார்கள். இவர் வந்து பேய்களை வைத்தே பேய்களை துரத்துகிறவர் என்று சொன்னார்கள். இவர் வந்து சாப்பாடு பிரியன் என்று அவரை பார்த்து சொன்னார்கள். இப்படி பல விதத்துல பாவிகளுடைய சிநேகிதர் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் பாருங்க, தள்ளப்பட்ட கல்லாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சர்வ உலகத்துக்கும் மேலானவராய் உயர்த்தினார். பிலிப்பியர்லே வேதம் சொல்லுகிறது, 4ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஆமென். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியாக அவரை அவர் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிதாவாகிய 11ஆம் வசனம் பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதான் உலகத்துல அவர் வாழும்போது எல்லாரும் அவரை தள்ளினார்கள். ஆனா பிதாவாகிய தேவன் அவரையே மூளைக்கு தலைக்கல்லாக்கி ஆச்சரியப்படுத்தினார். ஆச்சரியப்படுத்துகிற தேவன் தேவ ஜனமே. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு தாய் பாருங்க, ஒரு தாய் வந்து தன்னுடைய மகன் ஒரு சின்ன பையன், முடமான வாலிப ஒரு பையனை, கால் 2 முடமா இருக்குது. அந்த பையனை வந்து ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக பக்கத்தில் அருகாமையில் இருந்த ஒரு வாலிப பையன்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. அந்த பையன் வந்து இந்து குடும்பத்தில் பிறந்தவன். அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, தம்பி பக்கத்து ஊரில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துக்கு என் மகனை அவன் சைக்கிளில் வச்சு நீ கொண்டு வருவியாப்பா, நான் வந்து உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் வரேன் அம்மா, நான் உங்களுக்கு உதவி தானே, நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு காலு முடமாக இருந்த அந்த பிள்ளைய சைக்கிளில் தூக்கி உட்கார வச்சு கொண்டு போகிறான் பாருங்க. கன்வென்ஷன் கூட்டத்தில் அவனை கொண்டு உட்கார வச்சாச்சு. இந்த பையன், இந்த கூட்டி கொண்டு போன வாலிப பையன் பின்னால் உட்கார்ந்துருக்கிறான். அவன் உட்கார்ந்து அவர் கொடுத்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. செய்தி கொடுத்த அந்த தேவ மனிதன் வந்து ஜெப நேரத்தில் சொல்கிறாரு, ஒரு முடமான ஒரு சிறு பிள்ளையை சைக்கிள்ல தூக்கி கொண்டு வந்த வாலிபனே, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா,
அவனுக்கு நான் தானே இப்படி கொண்டு வந்தேன், என்ன இவருக்கு தெரியாதே அப்படின்னு அவர் சொல்லும்போது கொஞ்சம் ஆச்சரியமா அவர் சொல்ற காரியத்தை அப்படியே கேட்டுட்டே இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்ததற்கு அடையாளம், நீ 30 நாளைக்குள் வெளி தேசத்திற்கு நீ விமானத்திலே புறப்பட்டு செல்லுவாய் என்று. என்னடா நான் வெளிநாட்டு போறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எனக்கு தான் இவர் சொல்றாரா, சரி ஏதோ சொல்றாருன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான் பாருங்க. அடுத்து அந்த பையனையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயாச்சு. சரியா 30 நாளையில வெளிநாட்டுல வேலை கிடைச்சி விமானத்துல சென்று கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அவன் நினைக்கிறான், ஐயோ எவ்வளவு ஆச்சரியமான தேவன், சாத்தியமே இல்லை, ஹல்லேலூயா, சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில கூட அவரால் இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை நடத்த முடியுமான்னு சொல்லி கர்த்தரை அந்த இடத்துல அந்த விமானத்திலிருந்து அவன் மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா, ஆமென். தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை ஆச்சரியப்படுத்துகிற நல்ல ஒரு கர்த்தராய் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியும் நடக்குமான்னு சொல்லி கேட்டா, இது எப்படி உங்க வாழ்க்கையில நடந்துன்னு கேட்டா, இது கர்த்தரால் தான் நடந்து நீங்க சொல்லும்படியான காரியத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அதுதான் நீங்கள் நம்புகிற தேவனுடைய இயல்பு. அவர் பாருங்க, ஆச்சரியப்படுத்துகிற தேவன் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளை ஆச்சரியமான வழியில நடத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஆச்சரியமான அதிசயத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நம் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம் நடந்ததை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்திலே அங்கு எப்தா என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மிகுந்த பராக்கிரமசாலியாய் இருந்தானாம். ஹல்லேலூயா, மிகுந்த பராக்கிரமசாலி. பாருங்க, அங்க அவன் ரொம்ப தைரியசாலி இல்லது பலசாலின்னு வேதம் சொல்லல, பராக்கிரமசாலின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி இவன் பராக்கிரமசாலியானாம், அதை குறித்து தான் அந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த எப்தா என்கிற இந்த மனிதனுடைய அப்பாவுக்கு முதல் ஒரு மனைவி இருக்கிறாங்க. அந்த முதல் மனைவிக்கு ஒரு சில அண்ணன் தம்பி, இவனுக்கு சகோதரர்களாக இருக்கிறாங்க, ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு. இவன் முறைகேடாக சமுதாயத்திலே அவ்வளவு சொல்ல தகுந்த ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவத்தில் பிறந்தவன் அல்ல, ஒரு அவமானத்தில் பிறந்தவன் தான் இந்த எப்தா என்கிற மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எப்தா பாருங்க, தன் தகப்பன் வீட்டுல வளர்ந்து கொண்டே வருகிறான். இப்போ எப்தாவுடைய அப்பாவுடைய முதல் மனைவியுடைய பிள்ளைங்க எல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. வளர்ந்த உடனே அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, எப்தா நீ இனிமேல் எங்க வீட்டுல நீ இருக்க கூடாது, என் அப்பாவுடைய சொத்து சுதந்திரம் எதுவும் உனக்கு பங்கு இல்ல, நீ பரஸ்திரியின் மகன், நீ அதனால இந்த தேசத்தை விட்டே நீ வெளியே போயிடணும் சொல்லிட்டு அவனை துரத்துறாங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதுவரைக்கும் அப்பா வீட்டுல இருக்கிறான், சகோதரங்களுடைய அரவணைப்புல இருந்தான், அப்பாவுடைய சொத்து ஆசீர்வாதம் எனக்கும் பங்கு கிடைக்கணும்ல நம்பிக்கையோட அப்பாவோடு இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறான் பாருங்க. இப்ப வளர்ந்த உடனே சகோதரங்க எல்லாம் அவனை துரத்திட்டாங்க. இங்க இந்த நாட்டுல நீ எங்கே நிக்க கூடாது, போயிரும் சொல்லி துரத்துறாங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு வழியும் இல்ல, எங்க போக்குன்னு தெரியல, எந்த வீடு வாசல் அடைக்கப்பட்டுட்டு எந்த இடத்துல போய் நிக்கணும் எதுவுமே தெரியல. கேள்விக்குறியோட போறான் பாருங்க, வேதனையோடு போறான், இருதயம் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில போறான். என் எதிர்கால வாழ்க்கை எங்க இருக்கு எதுவுமே தெரியல. ஹல்லேலூயா. கண்ணீரின் அனுபவத்திலே இந்த எப்தா பாதை தெரியாம நடந்து கொண்டிருக்கிறார். எப்தாவுக்கே தெரியாது கர்த்தர் என்னை குறித்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான திருப்பு முனையை என் வாழ்க்கையில காணும்படியா கர்த்தர் கிருபை செய்வார் என்பது எப்தாவுக்கே தெரியாது. கால் போன போக்கிலே அழுது கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் தேவஜனமே, பல கதவுகள் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் உங்களுக்கென்று ஒரு கதவை என் தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். மனிதர்களுடைய கதவுகள் உங்களுக்கு பூட்டப்பட்டால் உங்களுக்கென்று ஒரு தேசமே திறந்து தரும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் தர போதுமானவர். ஹல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புது வழியை திறக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கு என்கிற அனுபவத்தில் வந்திருக்கீங்களா? பயப்படாதுங்க தேவஜனமே, உங்களுக்கென்று என் கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். அவர் திறக்கும் போது எவரும் அடைக்க முடியாது, எந்த கதவுகளும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா.
ஆனா கண்ணீரோடு வந்த எப்தாவுக்கு கூட தெரியல என் தேவன் எனக்கென்று ஒரு தேசத்தையே திறந்து வைத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அப்படியே மனம் அப்படியே கால் போன பாதையிலே எப்தா நடந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. எப்தா வந்து சேர்ந்த தேசம் எந்த தேசம் தெரியுமா? தோப் என்கிற ஒரு தேசம். ஹல்லேலூயா. தோப் தேசம் சொல்லுங்க. ஆமென். தோப் என்கிற தேசத்துல தான் எப்தா வருகிறார். இந்த தேசத்துல தான் ஆண்டவர் இந்த எப்தாவுக்கு ஒரு எதிர்காலத்தையே வச்சிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவை இல்லைன்னு சொல்லி துரத்தினாங்க பாருங்க. ஒரு தேசமே இவனுக்கு ஆயத்தமா இருக்கிறது. அங்கு வந்து எப்தா வர்றாரு பாருங்க. அங்க அவரை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல மனுஷங்க இல்ல. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது வீணான மனிதர்கள் இருந்தார். வீணான மனிதர்கள்ட்ட வந்து சேர்ந்தாரு. ஹல்லேலூயா. வீணான மனிதர்கள்னா யாரு? வேஸ்ட்னு ஒதுக்கப்பட்ட மனிதர்கள். இவனையும் வீணும் தான் தூக்கி எறிஞ்சாங்க. இவனை சுற்றி வந்திருக்கிற மனிதர்களும் வீணான மனிதர்களா, நீ ஒண்ணுக்கும் உதவாதன்னு மனிதர்களா, வேஸ்ட்னு தூக்கி போட்ட மனிதர்கள். ஹல்லேலூயா. அப்ப என்ன கோணமா இருந்திருப்பாங்க? கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, அடிதடி பண்ணி இருப்பாங்க, தேவையில்லாத காரியங்களை எல்லாம் செஞ்சு இது வீட்டுக்கே உதவாதுன்னு துரத்தப்பட்ட ஜனங்களுக்கு கூட வந்து சேர்ந்துட்டான் இந்த எப்தா. ஹல்லேலூயா. ஆமா, எப்தா கிட்ட அடைக்கலமா அங்க தோப் தேசத்தில் இருந்த வீணர்கள் எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப பாருங்க, எப்தாவோடு கூட இருக்கிறாங்க இவங்க எல்லாம். எப்படிப்பட்டவங்க? எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறவங்க, மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க, அடி வெட்டு குத்து நிக்கிறவங்க, சண்டை போடுறவங்க, மனிதாபிமானம் இல்லாதவங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப எப்தாவுடைய நிலைமை என்ன நிலைமையா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒருத்தனை போட்டு அடிப்பான், இன்னொருத்தன் திருப்பி அடிப்பான், ஒருத்தன் தாறுமாறா கெட்ட வார்த்தை பேசுவான் இல்லையா, அவன் அந்த குணத்தை தான் செய்வான். ஒருத்தனுக்கு வச்சிருக்க சாப்பாடை இன்னொருத்தன் முழுசா சாப்பிட்டுருவான், அதுக்குள்ள சண்டை. எல்லா பிரச்சனையும் இப்ப எங்க வரும்? எப்தாவுக்கு வரும். எப்தா ஒவ்வொருத்தருங்களையும் அப்படியே சால்வ் பண்ணி போட்டோம்ப்பா. அப்படியே 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 ஒவ்வொருத்தங்களையும் தட்டி தட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவங்க பிரச்சனையோட எப்தாவுக்கு அவரே பலவித பிரச்சனையோட இந்த தோப் தேசத்துக்கு வந்திருக்காரு. இங்க பிரச்சனை அதோடையும் பெருசா இருக்கு. இப்போ எப்தா நினைச்சிருப்பாரு, ஐயோ அங்க சகோதரங்களை துரத்தி விட்டதே இதோட நல்ல ஒரு காரியமா இருக்கு, அதோட மிச்சமான ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நான் வந்து மாட்டிட்டேன்னு ஒருவேளை எப்தா நினைச்சிருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு மத்தியில் கர்த்தர் கொண்டு எப்தாவை நிறுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரத்தின் அனுபவம் சுற்றி இருக்கிற சூழ்நிலை சில நேரத்தில் இன்னும் அதிகமான வேதனையின் அனுபவமா தான் இருக்கும். ஆனாலும் பயப்படாத தேவ ஜனமே, அந்த ஜனத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களை மேன்மையான பாத்திரமாய் உயர்த்த போதுமானவர். ஹல்லேலூயா. வீணான மனிதர்களை பிரயோஜனம் உள்ள மனிதர்களாய் எப்தா உருவாக்கினார். சண்டை போட்டவங்களை, அடிதடி கெட்ட வார்த்தை பேசுறவங்களுடைய வீரத்தை அவர் தனக்கு சாதகமா எடுத்து பயன்படுத்திட்டார். ஹல்லேலூயா. யுத்த கலைகளை கற்றுக் கொடுத்தார். போர் செய்கிற முறைமைகளை அந்த மனிதர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து இப்ப எப்தா எப்படி இருக்கிறார் தெரியுமா? தோப் தேசத்துல ஒரு மிகப்பெரிய ராணுவ தளபதியாய், ராணுவத்துக்கே தலைவனாய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. வீடு வேண்டான்னு சொல்லிச்சு, சகோதரங்க வேண்டான்னு அனுப்புனாங்க. ஊர் மக்கள் எல்லாம் நீ எங்க தேசத்துக்கே அருவருப்பானவன், எங்கேயாவது போயிருன்னு துரத்துனாங்க. இப்போ இவன் தோப் தேசத்துல ஒரு மிகப்பெரிய தலைவனாய் மாற்றப்பட்டான். இப்போ பாருங்க, எப்தாட்ட கேட்ட, எப்படிப்பா நீ இவ்வளவு பெரிய மனுஷனானு கேட்டா எப்தா சொல்லுவான், அது கர்த்தரால் ஆயிற்று. மனுஷரால் தள்ளுகிற கல்லதான் கர்த்தர் அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுற கல்லாய் மாற்றுவார் என்று எப்தா சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எப்தாவுடைய புகழ் தேசம் பரவியாச்சு. ஐயோ, தோப் தேசத்துல ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி இருக்கிறானாமே எல்லா இடமே இப்ப எப்தா பராக்கிரமசாலி, எப்தா பராக்கிரமசாலி, இதுதான் எல்லாருக்கும் பேச இருக்குது. ஹல்லேலூயா. அவனுடைய புகழ் தேசம் எங்கும் பரவிச்சு. இது இவனை துரத்தின தேசத்திலையும் பரவிச்சுது.
அம்மோனிய தேசத்திலையும் அம்மோனியர்கள் மத்தியிலும் பரவிச்சு, பெலிஸ்திய தேசத்திலையும் பரவிச்சுது. ஹல்லேலூயா. ஏதோமியர்கள் மத்தியிலையும் பரவிச்சு, முழு தேசத்திலையும் பரவிச்சு. இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது பாருங்க. துரத்தின இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக அமலேக்கியர்கள் பட்டயத்தோடு ஈட்டியோடு யுத்தம் பண்ணுவதற்காக வந்து நிற்கிறார்கள். இப்ப இஸ்ரவேல் தேசத்துல யுத்தம் பண்ணுவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களை சரியாக நடத்துவதற்குரிய ஒரு பராக்கிரமசாலி இல்ல. மூப்பர்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துல ஒன்று கூடுறாங்க. என்ன செய்யறதுக்கு? அமலேக்கியர்கள் யுத்த ஆயுதத்தோடு வர்றாங்க, நம்மளை அழிச்சிருவாங்க, நம்ம எல்லாம் நிர்மூலமாகிடுவோம், தேசம் அவருடைய கரங்களில் பிடிபட்டு விடும். என்ன செய்வதற்கு என்று மூப்பர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு ஒரு ஆலோசனை நடத்தும் போது அங்கு ஒருத்தர் சொல்றாரு, ஏய், நம்ம எல்லாம் அறிஞ்சோம் இல்ல, தோப் தேசத்துல எத்தான் ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறான், அவனை அழைச்சா அவன் வந்து நம் பட்சத்தில் நின்று யுத்தம் பண்ணுவான், நாம அமலேக்கியர்களை ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் ஐயோ, நம்ம துரத்தினவன் இல்லையா, வேண்டான்னு நம்ம அனுப்புனவன் இல்லையா, நீ என் ஊர்லயே நிக்காதன்னு நம்ம துரத்தின ஒருத்தன் இல்லையா, அவன்கிட்ட போய் எப்படி நிக்கிறதுக்குன்னு நினைச்சாங்க. ஆனா அவன் தான் தன்னை காப்பாத்துகிறதுக்கு ஒரே வழின்னு அவங்க நம்புனாங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எல்லாரும் எப்தா கிட்ட போறாங்க. எப்தா எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும். அன்னைக்கு துரத்துனாங்க, இன்னைக்கு எப்தா நீதான் எங்களுக்கு உதவி செய்யணும், என் தேசத்துக்கு வா வான்னு அவனுக்கு முன்னால போயின்னு கை கூப்பி நீ அவன்கிட்ட மன்றாடுறாங்க. தேவஜனமே, இதுதான் கர்த்தர் செய்கிற ஆச்சரியமான காரியம். ஹல்லேலூயா. ஒரு அனாதைக்கு கொடுக்கிற இடம் கூட அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஜனங்கள் கொடுக்கல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த அமலேக்கியர்களை அந்த ஜனங்களை யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அந்த முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் அதிகாரியாய் அதிபதியாய் மாற்றப்பட்டார். அதுதான் தேவஜனமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் மேன்மையான காரியம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் முடிவில்லை தேவஜனமே. ஹல்லேலூயா. இது முடிவில்லை. கர்த்தர் கரத்திலே எடுக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான் இந்த நீங்க சென்று கொண்டிருக்கிற இந்த பாதை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை கர்த்தர் ஆச்சரியப்படுத்துவார். உங்க வாழ்க்கை அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிலே மாற்றப்படும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பீங்க. வேதம் சொல்லுகிறது, புலம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஹல்லேலூயா, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. புலம்பி இருந்த அனுபவத்துக்கு கர்த்தர் மாற்றி சிங்காரத்திலே உட்கார வைக்க அவரால் முடியும் என்றால் உங்க வாழ்க்கையை ஆச்சரியப்படுத்த ஆண்டவரால் முடியாதா? இவளுடைய வாழ்க்கையா, இவளுடைய பிள்ளை வாழ்க்கையா, இவளுடைய வீடா இப்படி மாற்றப்பட்டது என்று அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவில், இது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியம் என்று சொல்லுகிற அளவில் கர்த்தர் உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை அவர் மாற்ற போதுமானவர். மரண இருளின் அந்தகாரத்தை கூட வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன், இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிற தேவன், இருளிலும் வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்க வல்லமை உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியமாய் மாற்ற மாட்டாரா தேவ ஜனமே? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை ரீபாரா சதரபரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் உங்களை வேண்டான்னு உங்களை உதாசீனப்படுத்தினானோ, எந்த குடும்பத்துக்கு முன்னால நீங்க வெட்கப்பட்டு தலை குனிந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியாக கர்த்தர் செய்யும். நீங்க விசுவாசித்தா சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நாம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் நீங்க நம்பினா நீங்க இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றுக்கும் உதவாது என்று தூக்கி எறியப்பட்டவர்களை மூளைக்கு தலைக்கல்லாய் வைத்து உயர்த்துவது மட்டுமல்லாமல் அந்த கல்லை கொண்டு அநேகருடைய வாழ்க்கை எடுத்து கட்டும்படியாக கர்த்தர் ஆச்சரியமான பாதையிலே நடத்த போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவர் வேதத்திலே அநேக ஆச்சரியமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த வேத பகுதியை நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்க, அநேக ஆச்சரியமான காரியங்கள், ஆச்சரியமான சம்பவங்கள் வேதத்தில் நடந்தது. அதுல ஒன்று ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32:28.
அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா. பாருங்க, ஆச்சரியமான காரியங்களை வேதத்தில் அநேக இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து தருவதை பார்க்கலாம். அதில் ஒன்றுதான் நாம் இப்ப படிக்க கேட்ட இந்த வேத பகுதி, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28. அல்லேலூயா. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இங்கு ஒரு ஆச்சரியமான போராட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆச்சரியமான போராட்டம். அல்லேலூயா. ஏன் ஆச்சரியமான போராட்டம் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. பொதுவா போராட்டம்னா எப்படிப்பட்ட போராட்டம் இருக்கும்? அல்லேலூயா. எப்படிப்பட்ட போராட்டமா இருக்கும் சொல்லுங்க. பொதுவா போராட்டம்னா, இப்போ உங்க கூட ஒருத்தங்க, ஏன் கூட ஒருத்தங்க போராடுறாங்கன்னா யாரு போராடுவா? இன்னும் ஒரு மனுஷி போராடுவாங்களே. ஒரு மனுஷனுக்கும் இடையில தான் போராட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இந்த பகுதியில ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு தேவனுடைய தூதனுக்கும், அதாவது தேவனுக்கும் இடையிலே ஒரு போராட்டம் இருந்தது. அதுதான் ஆச்சரியமான போராட்டம். ஹல்லேலூயா. ஆச்சரியமான போராட்டம். பாருங்க, நம்ம பொதுவா இந்த போராட்டம்னு சொன்னா ஒருத்தங்க தோற்று போவாங்க, இன்னும் ஒருத்தங்க ஜெயிப்பாங்க. அதுதான் போராட்டத்துடைய முடிவா இருக்கும். ஆனா இங்க நடந்த போராட்டம் பாத்தீங்கன்னா, தேவனுக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் இடையில நடந்த இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா, இரு தரப்பினருக்கும் தோல்வி இல்லை. போராடின 2 பேருக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாக்கோபு போராடுகிறான் பாருங்க. ஒரு ராத்திரி நேரத்துல தேவனோடு, தேவதூதனோடு போராடி கொண்டிருக்கிறார். என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் என்று போராடுகிறாங்க. அல்லேலூயா. இங்கு பாருங்க, அந்த போராட்டத்தின் முடிவிலே யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் யாக்கோபை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அது தேவனுடைய விருப்பமும் அந்த போராட்டத்தில் நிறைவேறினது. அதுதான் அந்த போராட்டம். ஆச்சரியமான போராட்டம். ஹல்லேலூயா. ஆமென். ஏமாற்றுக்காரனாய் இருந்த இந்த யாக்கோபு அந்த போராட்டத்தின் மூலமாக தேவனுடைய மகன் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். இந்த போராட்டம் ஆச்சரியமான போராட்டம். இது யாக்கோபுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, யாக்கோபுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம். இந்த யாக்கோபின் மூலமாக ஒரு ஜாதியே ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த யாக்கோபின் மூலமாக ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் இங்கு நடந்த போராட்டம். ஆச்சரியமான போராட்டம். ஜெபத்திலே போராட்டம். என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று ஒரு தேவ மனிதன் போராடி பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம். அவனுக்கு மட்டுமல்ல, தலைமுறையே இன்று வரைக்கும் சுதந்தரித்துக் கொள்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக ஹல்லேலூயா போராடின அந்த ராத்திரி உள்ள போராட்டம். தேவஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடம் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையிலும் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாளாவது ஒரு ராத்திரி தேவனோடு முழங்கால நின்று, திறப்பில நின்று போராடுகிற போராட்டம் வந்தால் உங்க வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் தலைமுறையிலும் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். மலை போல எழும்பி நிற்கிற பிரச்சனை பனி போல மாற்றம் கர்த்தரால் முடியும். ராக்காலத்திலே இந்த யாக்கோபு போராடினது. அந்த ராத்திரியில எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. யாக்கோபு ஒருவர் மட்டும் ராத்திரி முழுவதும் பகல் வரைக்கும் 1 மணி நேரம் கூட தூங்கவில்லை. தேவனுடைய பாதத்தில் போராடி கொண்டிருந்தார். எனக்கு ஒரு நன்மை வேண்டாம்ப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம்ப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே போராடணும். உங்களுக்கென்று சில நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் போராட்டம். போராடி பெற்றுக்கொள்ளணும். போராடி, வேதம் சொல்லுது, பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பொக்கிஷங்களை, நல்ல ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கீங்கன்னா, பரலோக பிதா பரலோகத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்களை சேர்த்து வைத்திருப்பார். நீங்க சேர்த்து வைக்கிறது போல உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எப்படி பெற்றுக்கொள்ளணும்? போராடி தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இங்க யாக்கோபுடைய வாழ்க்கை ஒரு போராட்டத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு என்கிற பெயர் மாறி இஸ்ரவேல் என்கிற
பெயர் அவனுக்கு அந்த போராட்டத்தின் மூலமாக தேவன் கொடுக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த போராட்டத்தின் மூலமாக யாக்கோபுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க பாருங்க, பவுல் வந்து கிறிஸ்தவர்களை எல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு பிரதான ஆசாரியர்களிடத்திலிருந்து நிருபங்களை வாங்கிட்டு வராரு. எல்லா கிறிஸ்தவர்களையும் கொன்று போடணும், அவர்கள் இந்த தேசத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிருபத்தை வாங்கிட்டு தமஸ்கு வீதியில நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவன் நடந்து கொண்டிருந்த அந்த பாதையில வெளிச்சமாய் இறங்கி வந்து பிரகாசித்தார். அந்த பிரகாசம் பவுலின் மேல் வந்து இறங்கின உடனே பவுல் அப்படியே அந்த 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 வீதியிலே அப்படியே சரிந்து விழுந்தார் பாருங்க. எழும்பும் போது பவுல் அல்லேலூயா சவுலாய் மாற்றப்பட்டார். இப்ப அநேகருக்கு ஆச்சரியம், கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த இந்த பவுல் கிறிஸ்தவ சபையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அந்த பவுலா இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று முழு இஸ்ரவேல் தேசம் ஆச்சரியப்படுகிற அளவிலே அந்த பவுலை பார்த்தது. அந்த கிறிஸ்தவர்களை அடித்து உதைத்து வேதனைப்படுத்தின அந்த பவுலே தன்னுடைய சரீரத்தை கிறிஸ்துவுக்காக அடிப்பதற்கும் வேதனைப்படுத்துவதும் துன்புறுத்துவதற்கும் ஒப்புக் கொடுத்தார். அதுதான் தேவன் ஒருவருடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான ஒரு திருப்பு முனையை தருவது. அதை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இவங்களா இப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் பாருங்க, 12-13 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறார். ஆண்டவர் மேல நல்ல அன்பு உண்டு. ஆனா பாருங்க, ஆத்துமாக்களே இல்ல. 2-3 ஆத்துமாக்கள் வந்தாலும் அடுத்து காணாது, தனியா இருந்து ஆராதிப்பாரு. ரொம்ப மனவேதனையோட ஒரு நாள் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு 5 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறையில போய் அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறார். மத்தியான நேரத்துல அந்த 5வது நாள் ஜெபம் முடியும் போது மத்தியான நேரத்தில் பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற அறையிலே ஒரு பயங்கரமான வல்லமை அந்த அறையில இறங்குறதை அவர் உணர்கிறார். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அவருடைய சரீரத்திலே தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வல்லமை அவர் மேல இறங்கி அப்படியே நிரப்பின உடனே அந்த அறையிலே பாத்தீங்கன்னா உருண்டு பெரண்டு சத்தம் போட்டு கர்த்தருடைய மகிமை மகத்துவங்களை பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவரை வல்லமையாய் நிரப்பினார் பாருங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியத்திலே அநேக பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டது, அநேக வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக்கப்பட்டார்கள். அவரை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை ஊழியத்திலே செய்ய ஆரம்பித்தார். ஊழியத்திலே ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் அநேகர் பிறகு பார்த்தாங்க, இந்த ஊழியக்காரரா நேத்தைக்கு 2 பேர் 3 பேரை வச்சு ஆராதனை நடத்திட்டு இருந்தவர் இன்னைக்கு சபை முழுவதும் ஆத்துமாக்களால் இருக்கிறாங்களே, இவருக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் வந்தது? ஹல்லேலூயா. இப்படி மற்றவங்க எப்படி கர்த்தரால் ஆயிற்று. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்யும்போது எப்படி நடந்துன்னு கேட்டா நீங்க சொல்லணும், ஆண்டவர் அது ஏன் பணத்தினால, ஏன் பலத்தினால, இல்லை என்னுடைய பதவியினால நான் இப்படிப்பட்ட மேன்மையை பார்க்கல, என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த ஆச்சரியமான காரியத்தை எனக்கு செய்தார் என்று. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்களா தேவஜனம்? இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆச்சரியமான திருப்பு முனை வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒண்ணுக்கு உதவாது, நீங்க இனி அதெல்லாம் முடிஞ்சதுன்னு உள்ள அனுபவத்துல இருக்கலாம். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை தான் ஆச்சரியமா திருப்ப போகிறார். உங்க கணவரார கொண்டு இனி ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு அனுபவத்துல நீங்க வந்திருக்கலாம். இல்ல உங்க சரீரத்தை கொண்டு இனி என் பிள்ளைக்கே ஒரு பிரயோஜனம் இல்லை, என் பிள்ளையுடைய காரியத்தை என்னால நடத்த முடியாதுள்ள அனுபவத்துல நீங்க வந்திருக்கலாம். உங்க சரீரத்தை பார்த்தே மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுல கர்த்தர், ஓ இவளா ஆஸ்பத்திரின்னு அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருந்தாலே, இவளா இப்படி தன்னுடைய காரியங்களை எடுத்து நடத்துறான்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுல, இங்க பாருங்க, ஆச்சரியப்படுற அளவுல கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆச்சரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் நம் தேவன். ஆச்சரியம் அவருடைய இயல்பு. ஆச்சரியப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் அவருடைய இயல்பு. அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறீங்களா தேவஜனமே? நிச்சயமாய் கர்த்தன் என் வாழ்க்கையும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆச்சரியப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம்தான், ஒரு மாதத்திற்கு ஒரு முறையா தேவஜனமே ராக்காலத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எந்த காரியத்திற்காக இதுவரைக்கும் நீங்க போராடியும் ஒரு ஜெயத்தை பார்க்கலையோ, எந்த காரியத்திற்காக நீங்க இதுவரைக்கும் கண்ணீர் விட்டு ஒரு பலனை பார்க்கலையோ, அந்த காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் யாக்கோபு போல போராட ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை ஒரு நாள் ராத்திரியிலே மாற்றப்படும். அந்த ஒரு நாள் ராத்திரி தான்
யாக்கோபுடைய தலையெழுத்தையே மாற்றின ராத்திரியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் தடைபட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போதுமானவர். ஆமென். உங்களுக்கு என்று ஒரு வாசல் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்று ஒரு வாசல் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வசனம் உங்க சிரசிலே பனி சாரல் போல இறங்கி கொண்டிருக்கிறதா தேவஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் எனக்காக ஆச்சரியமான காரியங்களை செய்ய போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்னைக்கு கேட்ட வார்த்தை, எனக்கு யெப்தாவின் வாழ்க்கையை ஆச்சரியப்படுத்தின தேவன் என் வாழ்க்கையும் ஆச்சரியப்படுத்துவார். நான் மாதத்துக்கு ஒரு முறையாவது தேவ சமூகத்திலே இதுவரைக்கும் நான் சுதந்திரிக்காத நன்மைக்காக நின்று போராடுவேன். யாக்கோபை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு, தீர்மானத்தோடு இந்த இடத்துல கடந்து சொல்லுவோம். நிச்சயம் உங்க வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்வார்.